நான் மேடை ஏறி பேசினதில்லை. ஃபஸ்ட் டைமாக பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. டீமுக்கு நன்றி. இது சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம். சாரி, பேச முடியல. ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம். அதை காஜிமா எங்களை இந்த ஸ்டேஜுக்கு கூட்டின்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு பேரண்ட்டும் ஆசைப்படுற விஷயம், பசங்க நல்லா இருக்கணுன்ட்டு பேரண்ட் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளைங்க என்ன நல்லா வச்சுருக்காங்க இப்போது. ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவர் தான். எனக்கு இந்த கேரமில் ரொம்ப லவ் இருந்தது. அதை பசங்க மேலே சொன்னேன். நான் இது மாதிரி விளாட்ணும் நினச்சேன், என்னால் முடியல, படிப்பும் இல்லை. அதுக்கப்புறமா என் பையனை கொண்டு வந்தேன். என் பையன் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் வின் பண்ணான். அதை பார்த்துட்டு காஜிமா நானும் விளையாடணும்பா அப்படி வந்தாங்க. குடும்ப கஷ்டத்தினால என் பையனுடைய அந்த முயற்சி கொஞ்சம் தடங்கல் பட்டது இந்த கொரோனா லாக்டவுனில். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். நானும் ஆட்டோ ஓட்டின்னு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி ஹாஜிமாவை வளர்ச்சோம். இன்றைக்கி ஹாஜிமா வேர்ல்டு சாம்பியன், 3 கோல்டு எடுத்து நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்தாங்க, நம்ம பகுதிக்கும் பெருமை சேர்த்தாங்க. இன்றைக்கி உங்கள் முன்னாடிலாம் நிற்கிறோன்னா அந்த காஜிமாவுடைய உழைப்பு தான். இது இப்படியே ஸ்டாப் ஆகாமல் நிறைய நாங்கள் கேரம் கோச்சிங் கொடுத்துன்னு இருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மாலத்தீவில் 3 கோல்டு எடுத்து நான் ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணு மறுபடியும் 3 கோல்டு எடுத்திருக்காங்க. காஜிமா இந்த மேட்ச்சில் ஒரு கோல்டு, ஒரு சில்வர், பிரான்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக. ஏன்னா எங்களுடைய ஆசையை பசங்க நிறைவேற்றுறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள்லாம் இதுக்கு இந்த உலகத்துக்கு காட்டணுன்ட்டு ஆசைப்பட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் எங்கேயோ ஒரு தெரு முனையில் இருந்தோம். இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் நின்று பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மீடியா, மக்கள் தான். பசங்க இல்லாமல், அதாவது பசங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், பசங்களும் அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. எல்லா பேரண்ட்டும் பசங்க மேலே நம்பிக்கை வைங்க. சில தப்பு பண்ணுவாங்க, அதை அதே சொல்லி காட்டாமல் பசங்களை நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுன்ட்டு நீங்கள் சொல்லினே இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டேஜ் உங்கள் பசங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லினேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் கொஞ்சம் லைட்டாக மிஸ்டேக்காக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது கேரம் கிங். என் பேர் முரளி ஏஸ்வாயின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி தமிழில் 2-3 படம்ல டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தமிழே படம் பண்ண பிளான் பண்ணும்போது நான் ரொம்ப கதையாக ட்ரூ ஈவெண்ட்டை நான் டைரக்ட் பண்ண தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் மீட் பண்ணி என் நண்பா ரிஷி இருந்து மனு. அப்படியே இந்த படம் எந்த கதை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு எனக்கு காஜிமான்னு ஒரு கேரம் கியூன் தான் அப்போ தான் மெயினில் வந்துச்சு. ரிஷி சொன்னார். அவங்கள போய் எங்கள் மீட் பண்ணும்போது ரொம்ப எமோஷனாக, இப்போ மேடலை அவங்க அப்பா காஷிமா அப்பா எவ்வளோ இப்போ அழுந்தாரோ இந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே அழுப்பீங்க ஓவரால் சினிமாவில். அப்படி தான் இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கதையில் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் இன்புட் கொடுத்துட்டோம். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரொடியூசர் எப்படி மீட் பண்ணுறது, எப்படி கன்வின்ஸ் பயோபிக் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் யாரும் முன்னாடி வருவாரா. நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் நான் ப்ரொடியூசர் கிட்டே போயிட்டு நாகேஷ் சார் கிட்டே போயிட்டு சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி கதை இருக்குது, எப்படி சார் பண்ணிடலண்ணா. ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணினேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ மோட்டிவேஷன் தான் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு ஓவராலாக எல்லாமே அவங்க காஜிமா ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ எஃபர்ட் ஆன் ஸ்க்ரீனில் வரும்னு தெரிஞ்சிடும். எல்லாருக்குமே காலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா கேரம் குவீன்னா என்ன? குவீன் ஒரு பட்டமோ இல்லை ஒரு சிம்மாசனமோ ஒரு த்ரோன் கிடையாது. நம்ம மக்களோட ஆதரவும் நம்ம மக்களோட லவ் தான் ஒரு குவீனை உருவாக்க முடியுது. அண்ட் குவீன் அவங்களுக்கு மட்டும் அவங்க யோசிக்காமல் மற்றவங்களுக்கும் அவங்க எப்படி அவங்கள மேலே லைஃப்பில் கொண்டு போகணும் யோசிக்கிறவங்க தான் ஆக்சுவலி உண்மையான குவீன் இருக்க முடியும்.
குயின் வந்து அந்த பொசிஷனை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லை, நாம் பெற்ற இன்பம் அந்த விஷயம் தான் வந்து அந்த குயின் வந்து பண்ணுவாங்க. Actually, the Karam Queen is extremely close to my heart, and it's a precious and important journey for me. And Kazima, she's an heart of our film, and of course, I would say that she has an inspiring energy which I deeply admire, and her powerful strength towards the game, her love, her dedication is superb. I can't specify it in words. And also, I would like to thank my producer, Nagesh sir, and our director, Murli sir, to giving me this wonderful opportunity. இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோடய லைஃப்பில். ஏன்னா ஒரு ஓரமாக இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு மகளாக இருந்தேன், இன்றைக்கி ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இன்றைக்கி ஒரு ஃபிலிம்லேயே வந்து என்னை வந்து என்னோடய கேரக்டர் வந்து குயின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆளாக மதித்து என்னையும் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக மதித்து இந்த ஃபிலிம் எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சாரெல்லாம் பார்ப்பேன்னான்ட்டே தெரியாது, டிவியில் பார்த்து தான் சாரெல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ரியல் அப்பாவாக வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுன்ட்டு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்குவோம். ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம். தயாரிப்பாளர், மூத்த பத்திரிகையாளர், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கவிதா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க தான் இந்த டீமில் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளரை வந்து நம்ம இங்கே வரவேற்கிறோம் தமிழ் சினிமாவுக்கு சார். இது மாதிரி நிறையா படம் பண்ணுங்க சார். நாகேஷ் சார், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மாதிரி பல மடங்கு இந்த படத்துலேயே சம்பாதிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது நான் வந்து அது பெருசாக எதிர்பார்த்துட்டும் இருக்கேன். இந்த படம் அதை செய்யணும்னு நம்புகிறேன். முரளி சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இனிமேல் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறோம். ஸோ ஒரு சவால் இருக்குது இந்த படத்தில். அது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அது அச்சீவ் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில் வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சவால். அதை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. நான் கேட்டுட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்த படத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். வட சென்னையிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் ஜெயிச்சு இது பண்ணீங்க. பெரிய உழைப்பு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவர் ஆட்டோ டிரைவராக இருந்து இவ்வளோ தூரம் செல்லமாக வளர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அப்பாவோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, எப்படிலாம் வந்து அவர் வந்து செஜில் இது பண்ணார், எந்த அளவுக்கு உங்களை சப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்லுங்களேன். அவர் நிறைய சப்போர்ட் பண்ணார். ஏன்னா வந்து ஒரு மேட்ச்சுக்கும் வந்து சில பேர் அப்பா வந்து அவங்கள தனியாக தான் அனுப்புவாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போயிட்டு மேட்ச்சை வின் பண்ண வச்சார். ஸோ அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்டாக பண்ணி தான் இன்றைக்கி நான் ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். ஸோ ஒரு ஊருக்கு போகும்போது வந்து எங்ககிட்ட கேஷ் இல்லாத போது அப்பா ஆட்டோ ஓட்டுவார் நைட்டும் பகலும். அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போவார். அந்த கடனை அடிக்கணும்னு பார்க்கும்போது நான் வின் பண்ணாதான் இந்த கடனை அடிக்க முடியும். நான் வின் பண்ணி எங்கள் அப்பாவோட கடத்தை அடித்து இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது. அது மாதிரி அண்ணனை பற்றி சொல்லுங்கள். அண்ணனும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா, அவர் எந்த அளவுக்கு இருந்தார்? என் அண்ணன் தங்க அக்காலாம் ஒரே சண்டையாக தான் இருக்கும் வீட்டில். நீங்கள் எப்படி இருப்பீங்க? எங்களுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதால தான் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ணன் என்னோடய இன்ஸ்பயர். அண்ணனை பார்த்து தான் இன்றைக்கி நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் கேரம் விளையாடினால தான் நான் நானும் விளையாடணும். அண்ணன் வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அண்ணனுக்கு பாராட்டுக்கள்லாம் பார்க்கும்போது ஓரமாக நிற்கும் போது நான் சும்மா கைதாக தட்டிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அப்பா கிட்டே நான் விளையாடணும்னு சொல்லி கேரம்குள்ளே வந்து இன்றைக்கி ஒரு வேர்ல்ட் கப் வின்னராக வந்திருக்கேன். இந்த மாதிரி பெண்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது. பெரும்பாலும் வந்து பெண்களுக்கு வீடுகளில் வந்து பெரிய சப்போர்ட் கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப காலமாகவே இருக்குது. வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்கன்னு. அவங்களுக்கு உங்களுடைய விஷயம் என்ன சொல்ல போகிறீங்க? ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது. ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். இப்போது பசங்க எங்கள் வீட்டில் எப்படின்னா பையனும் பொண்ணும் ஒன்று தான். அந்த மாதிரி ஒரு நம்பி தான் வந்து தைரியமாக எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாம் சாதனையாளர்களாக இருப்பாங்க.
மேடம் இப்போ நீங்கள் கேரம் பிளேயர், ஆக்சுவலாக நானும் கேரம் பிளேயர், ஊருக்குள்ளே மட்டும் தான் விளையாடுவேன். என்னென்னா இப்போ வந்து கேரமில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நம்மளுக்கு கோவம் வரும், அது ஒரு அதிகமாக கோவம் வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கூட பார்த்தீங்கன்னா கேரமே தப்பாக இருக்குது. நீங்கள் திரும்பி பாருங்களேன், கரெக்டா? அது நீங்கள் மென்ஷன் பண்ணீங்களா இல்லை உங்களுக்கு தெரியுமா? இது புரியல நீங்கள். கேரம் போர்டே வந்து தப்பாக இருக்குது பாருங்க. ஆமாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரியுதா அது? ஏன்னா நம்ம வந்து கேரம் போர்டு பிளேயர்னா நம்ம ஒரு மெஷர் மட்டும் பார்ப்போம், எந்த கேம் எந்த ஸ்டார்ப்பு எந்த ஸ்ட்ரோக்குன்ட்டு. ஸோ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னடா இவ்வளோ பெரிய குயின், கேமரா குயின், இது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டாங்களே தோணுச்சா உங்களுக்கு? எங்களுக்கு தோணுது. இல்லை, அது வந்து ஸ்க்ரீன் பேனர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கேரம் விளையாடும்போது படத்தில் கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, படத்தில் கரெக்டாக இருக்கும், நம்ம பார்க்கணும்ல. நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை, ஒரு வேளை உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களா இதுமாதிரி பேனர் இருக்குன்ட்டு? இல்லை, எனக்கு இருக்குது. அது வந்து ஒரு போஸ்டர் தான். கேரம் நீங்கள் ரியலாக பாருங்கள், அதில் கேரம் போர்டு பிளேயர் நீங்கள் தான் கேரம் போர்டு பிளேயர். சரி, நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாமே தான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல. காலையும் கிட்டே ஒரு நிமிஷம் உங்களுக்காகண்ணே ஒன்று. இல்லை, தவறு நட்டா கேட்கலாம்ல, தப்பு கிடையாதுல்ல. காலி வாங்கிட்டு வாங்கண்ணே. கேரம் போர்டு கீழே இருக்கு, எந்திரிச்சு பாருங்க. எங்க பின்னாடி கேரம் போர்டு தாங்க வச்சிருக்கீங்க. சரி, அவங்க குரலுக்கு மரியாதை கொடுக்குறோம், நன்றி. ஆனால் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி வந்து வெளியே தெரிவிங்க. ஏன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ்மேனோட அப்பாவாக நடிச்சிருக்கீங்க, சரிங்களா? அந்த படமும் நிறைய வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க? இதுலேயே வந்து அப்பா கேரக்டர் வந்து அதில் அந்த இதில் வந்து மாதவன் படத்தில் வந்து குடிச்சிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இதில் ஏதாவது ஒன்று விஷயம் வச்சுருக்காங்களா? இல்லை, அது வந்து இறுதி சுற்று வந்து அது நிறையா ரியல் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எழுதின ஸ்கிரிப்ட் தான் சுதா மேடம். இது வந்து முழுக்க உண்மை சம்பவம், உண்மை நடந்த கதை. ஸோ அவங்களோட பயோபிக் தான் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க அப்பாவோட கதாபாத்திரத்தை பற்றி நான் டைரக்டர்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ தான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவரை ஸ்டடி பண்ணி தான் அதை நடிக்க போகிறேன். இன்னொன்று, ரெகுலராக ஸ்போர்ட்ஸ்னாவே அதில் இருக்கிற அப்பாவா அது டிப்பிக்கலாக நம்ம இருக்க முடியாது. இதில் இவரோட பங்களிப்பு என்னவாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஸ்க்ரீனில் எப்படி பண்ண முடியும்னு ட்ரை பண்ணோம். அதுதான் என்னோடய வேலையாக இருக்கும். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு. ஆமாம், இப்போ காஷிமாவோட அவங்களோட பயோபிக்கை நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம், நீங்கள் வந்து 4 மொழியில் இந்த படத்தை பண்ணுறீங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க? என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்களை எங்கெங்கே ஆர்டிஸ்டெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க? ஓகே, இந்த படம் ஓவராலாக தான் சார் ராயபுரத்தெல்லாம் நடக்கும். ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி எங்கே இருக்குது நேட்டிவாக, டோட்டலி ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஃபேமிலி இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு டோட்டலாக இங்கே தான் நடக்கும் சார். அதை விட்டு இந்த இன்டர்நேஷ்னல் கேம்ஸு அப்புறம் நேஷ்னல் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டிலே பண்ணுறோம். அந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ராமோஜி ஃபிலிம் சிட்டிலே செட் போட்டு தான் பண்ணுறோம். இன்னும் ஓவராலாக 60% மூவி ராயபுரத்தில் தான் செட் எடுக்கும். ஸோ கதாபாத்திரத்தை நினச்சேன்னா நாங்கள் காஸ்ட் பண்ணும்போது சிமிலராக இருக்குன்னு தான் பண்ணுது. ஃபஸ்ட்டு இந்த நம்ம ராந்தியா பூமேஷ்கோட காஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் கொஞ்சம் ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணி அவங்களது கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன். சேம் சிமிலராக அந்த பொண்ணு மாதிரியே இருக்குது. ஸோ அது இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு. படத்தில் பார்த்தவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சிடும், அவங்க ஈக்குவலாக சிமிலராக இருந்துன்னு வர இது சார். அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர்னா மெயினில் வரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்ஷன் யார் வரல, காளி வெங்கட் சார் தான் சார். நான் ரீசெண்டாக அவங்கள இந்த படம் பார்த்துட்டேன், அந்த நான் தலைவை பார்த்துட்டல அதில் பார்த்துருக்கேன். அப்புறம் லப்பர் பந்த் அதில் பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக அவங்க சீனில் வந்தால கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இப்போ அவங்க அப்பா எப்படி பார்த்தோம் அப்படி நான் இமேஜின் பண்ணி காளி வெங்கட் சாரை ஃபைனல் பண்ணி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் யாரும் இருக்கல, காளி வெங்கட் சார் ஃபைனல் பண்ணேன் சார். ஸோ இன்னெல்லாம் தேங்க்யூ. ஃபுல்லாக கவர்